டீப்பஸ்ட் சீக்ரெட் ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனலிலேக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். இமயகுருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீயம், எபிசோடு 11. 3 சந்நியாசிகள். சில விசேஷ மனிதர்களுடன் எனக்கு இருந்த தொடர்பினை பற்றி சொல்லப் போகிறேன். அதில் 3 பேர் சந்நியாசிகள். ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவர்கள். சாமி அபேதானந்தா, சாமி செம்பழுத்தி சாமி மற்றும் ராமகிருஷ்ண மடத்து சாமி தபஸ்யானந்தா. மிருதங்க ஜாலாராக்களின் தாள இன்னிசையை கேட்டு மெய் மறந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தேன் என்று முதல் அத்தியாயத்தில் விவரித்திருந்தேன். சிறியதொரு குழு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்ல அதில் ஒரு உயரமான மனிதர் நீண்ட தாடியுடன் அழகான தோற்றத்துடன் சென்று கொண்டிருந்தார் என்றும் கூறியிருந்தேன். அவர்தான் சாமி அபேதானந்தா. சாமி அபேதானந்தா கிழக்கே கோட்டை பகுதியில் ஆசிரமம் வைத்திருந்தார். அப்போது நான் ஒரு சைக்கிள் வைத்திருந்ததால் அதை கொண்டாடுவதற்காக அடிக்கடி கிழக்கே கோட்டை பக்கம் போவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். பத்மநாப சுவாமி கோவிலை பாதுகாக்க வேண்டி திருவிதாங்கூர் மகாராஜாக்கள் கிழக்கு கோட்டையை கட்டியிருந்தார்கள். அங்குதான் பிராமணர்கள் வசித்த அக்ரஹாரம் இருந்தது. கோவில் குளத்தின் மேற்கு பகுதியில் அபேதானந்தாவின் ஆசிரமம் இருந்தது. அங்கே அவர் தங்குவதற்கு எளிமையான வசிக்கும் இடம், நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கான தங்கும் இடங்கள், திறந்த வழி அரங்கம், ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கோவில், அதற்கு எதிர்ப்புறத்தில் கீர்த்தனைகள் பாடுவதற்காக சின்ன தாழ்வாரம் ஆகியவை அமைந்திருந்தன. சுவாமி அபேதானந்தா பற்றற்றவர், துறவி. கௌபீனம் எனப்படும் கோவணத்தை மட்டும் அணிந்திருந்தார். அவருக்கு 55 வயது இருக்கலாம். இமயமலை உட்பட்ட இந்தியாவின் அனைத்து புண்ணிய தலங்களும் நடந்தே சென்றுவிட்டு தற்சமயம் நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிட்டார். உயரமானவராகவும் அழகாகவும் இருந்தார். சுருண்ட முடி தோள் வரை தொங்க, கருப்பும் வெள்ளையும் கலந்த தாடி அவருக்கு ராஜகலையை கொடுத்தது. நான் பார்த்தவர்களிலேயே அவர்தான் மிக இலகிய மனம் கொண்டவராக இருந்தார். பேச்சு மிருதுவாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருந்தது. புராதனமான வேதாந்த கருத்துக்களை கொண்டவர் அல்ல. ஆனால் மாட்டிடையன் கிருஷ்ணனிடம் முழுவதுமாக சரணடைந்தவர். தன்னை காதலியாக பாவித்து இறைவனை காதலனாக வரித்து அவன் மீது பக்தி கொண்டு ஆடி பாடுவதே மதுர பாவம் என அழைப்பார்கள். அவரிடம் இருந்துதான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி மனோபாவத்தை கற்றுக்கொண்டேன். பக்தி பாடல்களை பாடும்போது அவரது குரலில் பெண்மை மிளிரும். பக்தியால் கண்ணீர் மலக்க அப்படியே பரவசத்தில் ஆழ்ந்து விடுவார். எப்போது ஆசிரமத்துக்கு சென்றாலும் அவரை உடனே சந்திக்க முடிந்தது. சீடர்களுடன் அவர் விவாதிக்கும் போது ஞானம் உடன் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் கேட்க முடிந்தது. பக்திதான் எப்போதுமே முக்கிய பொருளாக இருந்தது. சாமி எப்போதும் என்னை சிரித்தவாறே வரவேற்பார். அவருடன் உணவு அருந்தாமல் என்னை அனுப்பவே மாட்டார். ஒரு வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஆசிரமத்துக்கு சென்றபோது சுவாமி தனியாக இருந்தார். என்னை வரவேற்றார். உட்கார்ந்திருந்த நாற்காலில் இருந்து எழுந்து தரையில் என் அருகில் அமர்ந்தார். கண்களில் இருந்து அன்பு பொழிய எனது முகவாகியை தொட்டு வாக்குவாதங்களும் விவாதங்களும் அளவில்லாதவரிடம் நெருங்க முடிவதில்லை. அன்பு ஒன்றுதான் அதை செய்ய முடிகிறது. இதயத்தை திறந்து கிருஷ்ணனை பார். கோபியர்கள் அன்பு காட்டியது போல் நீயும் காட்டு என்று கூறினார். பிறகு கையை எனது தோள்களில் வைத்தவாறே பரவச நிலைக்கு சென்று விட்டார். கண்ணீர் வழிந்தது. சற்று நேரம் கழிந்து உடல் குலுங்கியது.
அத்துடன் சாதாரண உணவருக்கு திரும்பினார். நீ இமாலயத்தில் மிகுந்த தூரம் செல்வாய். குரு உனக்காக காத்திருக்கிறார். ஜாகிரதையாக இரு. ராதாகிருஷ்ணன் உன்னை பாதுகாக்கட்டும் என்று கூறி அழுதாள். தமது கரங்களை எனது தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். அதுதான் அவரை கடைசியாக பார்த்தது. அன்றைய இரவு தியானத்தில் அமர்ந்திருந்த போது அசாதாரணமான காட்சி ஒன்றை பார்த்தேன். மரங்கள் சூழ்ந்த ஒரு கிராம பகுதியில் இருக்கிறேன். அருகில் ஒரு நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து புல்லாங்குழல் இசை மிதந்து வருகிறது. பெண்களின் சிரிப்பொலி கேட்டு சற்று முற்றும் பார்க்கிறேன். 19 வயது கூட நிரம்பாத 5-6 அழகான பெண்கள் வண்ண ஆடைகளுடன் ஆபரணங்களோடும் அணிந்து என் அருகில் நின்றிருக்கின்றனர். போ, அன்பின் கடவுள் உனது காதலர் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசையால் அழைக்கிறார் என்றொரு பெண் என்னிடம் கேலியாக கூறினாள். இதர பெண்கள் உற்சாகத்துடன் சிரித்தனர். வளையல்கள் மாட்டிய எனது கைகளையும் கால் கொலுசுகளையும் பார்த்தேன். நான் ஒரு பெண்ணாக இருப்பதை உணர்ந்தேன். அவர்களில் ஒருத்தி, கண்ணாடியை பார்த்து சீர் செய்து கொள் என்றபடி ஒரு வட்ட கண்ணாடியை கொடுத்தாள். கண்ணாடியில் ஆபரணங்கள் அணிந்த அழகான இளம் பெண்ணொருத்தி என்னை பார்த்து சிரித்தாள். தர்ம சங்கடமாக போய்விட்டது. எனது கன்னங்கள் சிவந்திருந்தது தெரிந்தது. வெட்கப்படுகிறாள் என்று உடன் இருந்த பெண் கூறி சிரித்தாள். எனது வில் போன்ற புருவங்களையும் அடர்த்தியான கண் இமை முடிகளையும் சிவப்பான இதழ்களையும் கண்ணாடியில் பார்த்தேன். எனது அன்புக்குரியவனை சந்திக்க நான் தயார். நடுங்கினேன், நாணப்பட்டேன், உற்சாகமாக இருந்தேன். இசை நின்றுவிட்டது. சந்தனத்தின் நறுமணம் காற்றில் கமழ்ந்தது. யாரோ எனது தோளை பின்னால் இருந்து பற்றியதை உணர்ந்தேன். பெண்கள் வளையல்களும் கொலுசுகளும் சலசலக்க ஓடிவிட்டனர். திரும்பினேன். அன்புக்குரிய கிருஷ்ணனின் தாமரை கண்களை பார்த்தேன். மயக்கமடைந்தேன். விழித்தெழுந்த போது காலை பொழுதாக இருந்தது. என் வாழ்வில் இன்னும் ஒரே ஒரு முறை இதே மாதிரியான அனுபவம் பல வருடங்களுக்கு பிறகு விருந்தாவனத்தில் ஏற்பட்டது. சுவாமி அபேதானந்தா தான் திருவனந்தபுரத்தில் முதல் முறையாக தெரு தெருவாக கூட்டமாக பாடிக்கொண்டே செல்வதை அறிமுகப்படுத்தினார். அவர்தான் முதலில் இறைவனின் பெயர்களை நிறுத்தாமல் உச்சரித்து கொண்டே இருக்கும் அகண்ட நாம சங்கீர்த்தனத்தையும் அறிமுகப்படுத்தினார். அந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது. அபேதானந்தா ஆசிரமத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் முறை வைத்து இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதை இன்றும் தொடர்கிறார்கள். சுவாமி அபேதானந்தாவின் எளிமையான குழந்தை மனதை கொண்ட பக்தி மனப்பான்மை என்னுள்ளும் பக்தி மனோபாவத்தை எழுப்பியது. என்னுள் ஆழமாக நான் அறியாமலேயே இருந்திருக்கின்றது. செம்பழந்தி சாமி வித்தியாசமானவர். அவரது உடல் ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருக்கும். ஜடாமுடியை கொத்தாக சுற்றி வினோதமான தொப்பி போல் தலையில் கட்டி வைத்திருந்தார். அவர் பேசுவதே கடினம். யாராவது அவரை பார்த்தால் பைத்தியக்காரர் என்றுதான் நினைப்பார்கள். ஒரு வெண் துவாலையை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஓலை மேய்ப்பட்ட சிறிய குடிசையில் உட்கார்ந்திருப்பார். செம்பழந்தி என்பது திருவனந்தபுரத்துக்கு வெளியில் இருக்கும் சிறிய கிராமம். ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த இடம் என்பதால் ஏற்கனவே புகழ்பெற்ற இருந்தது. மற்ற படிப்பிற்கு முந்தைய கல்வியை லயோலா கல்லூரியில் பயின்றேன். கல்லூரிக்கு அருகில்தான் செம்பழந்தி கிராமம் இருந்தது.
ஒரு மாலையில் சுவாமியை பார்க்கலாம் என சென்றேன். நாங்கள் அப்போது புதிய வீட்டிற்கு மாறியிருந்தோம். அருகில் வசித்த ஒருவர் சாமியின் கதையை என்னிடம் கூறியிருந்தார். சாமி செம்பழுந்தியில் ஒரு தேநீர் கடையை நடத்தி வந்தார். ஒரு நாள் வடக்கில் இருந்து வந்த ஒரு யோகி அவருக்கு ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லி தீட்சை அளித்தார். ராம மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி அந்த பெயரையே அவரை ஆட்கொண்டு அதிலேயே போதை கொண்டு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாதவராக ஆகிவிட்டார். தேநீர் கடையை விட்டுவிட்டு அருகில் இருந்த காடுகளில் வசித்து வந்தார். சில சமயங்களில் ஹனுமானின் மனப்பான்மை அவருக்கு வந்துவிடும். குரங்கே போலவே நடந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார். மரக்கிளைகளில் வசித்து கொண்டும் கொட்டைகளை தின்று கொண்டும் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்திற்கு ஊசலாடிக்கொண்டே போதுமாக இருப்பார். அவருக்கு ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைத்த பிறகு மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ராமர் கோவிலின் அருகே ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தார். நான் சென்றபோது குடிசைக்கு வெளியே ஒருவர் நின்றிருந்தார். அவரிடம் நான் வந்த காரணத்தை சொன்னதும் அவர் உள்ளே சென்று உடனே திரும்பி வந்தார். உள்ளே போகலாம் என்றார். மண்ணாலும் பசும் சாணத்தாலும் எழுப்பப்பட்ட ஒரு மேடையில் மூங்கில் பாயில் சுவாமி அமர்ந்திருந்தார். வா என்ற சைகை காட்டினார். அருகில் சென்றேன். உட்கார் என்று எதிரில் அமர்ந்தேன். என்னை கூர்மையாக பார்த்தபடி ராமாயணம் என்றார். படித்திருக்கிறேன் என்றேன். ஆனால் நான் என்னை இடைமறைத்து போதாது. மாயணம். ரா என்றால் இருட்டு. அந்த இருட்டு போக வேண்டும். அப்போதுதான் ராமனை நீ பார்க்கலாம் என்றார். எனது காதுகளையே நம்பவே முடியவில்லை. படிப்பறிவு இன்றி தேநீர் போட்டு கொண்டிருந்த ஒருவர் வேதாந்தத்தின் சிறப்பான உண்மையை இவ்வளவு எளிய முறையில் விளக்குகிறார். அறியாமை என்றும் இருள் போனால்தான் ராமன் என்கிற வெளிச்சத்தை பார்க்க முடியும். இவர்தானா மரத்துக்கு மரம் தாவி கொட்டைகளை உண்டு குரங்கு போல் நடந்து கொண்டவர்? அவர் அமைதியானார். அரை மணி நேரம் வரை காத்திருந்து விட்டு விடை பெறுவதற்காக எழுந்து சென்று அவரது பாதங்களை தொட்டேன். அவர் குரங்கு போலவே ஒலியை எழுப்பி ஆள்காட்டி விரலால் எனது நெற்றியை தொட்டார். வெளியே வந்து பேருந்து நிலையம் நோக்கி வேகமாக நடந்தேன். பேருந்தில் அமர்ந்து சிந்தித்தேன். இருள் போயே ஆக வேண்டும். ஆம், இருள் போயே ஆக வேண்டும். சுவாமி தபஸ்யானந்தா இந்த இரு ஆத்மாக்களில் இருந்து மிக வித்தியாசமானவர். அவர் சாஸ்திரமங்கலத்தில் இருந்து ராமகிருஷ்ண மடத்தில் தலைவராக இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் படித்திருக்கிறேன். ஆனால் ராமகிருஷ்ண மடத்தின் கிளை திருவனந்தபுரத்தில் இருந்தது எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்படிதான் அதை தெரிந்து கொண்டேன். திருவனந்தபுரத்து நூல் நிலையத்துக்கு அருகில் மியூசியம் தோட்டம் என்றும் அழகான தோட்டம் ஒன்று உள்ளது. நூல் நிலையத்தில் இருந்து அந்த தோட்டத்திற்கு சென்று அங்கிருக்கும் மரப்பலகையில் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்திருப்பது என் வழக்கம். அங்கு ஒரு நாள் காவி உடை அணிந்திருந்த ஒரு இளைஞரை பார்த்தேன். வியப்புடன் அவரிடம் நீங்கள் யார் என வினாவினேன். குழந்தையை போல் சிரித்து நான் ராமகிருஷ்ண ஆசிரமத்திலிருந்து வந்திருப்பதாக கூறினார். நான் ஆசிரமத்திற்கு வருகை தரலாமா? தாராளமாக, நிச்சயம் வர வேண்டும். மடத்தின் தலைவரான சுவாமி தபஸ்யானந்தாவை சந்திக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள். எனது பெயர் கோலகானந்தர் என்றார். ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கே சென்றேன். சாமி கோலகானந்தர் என்னை சுவாமி தபஸ்யானந்தரிடம் அறிமுகப்படுத்தினார். முதல் பார்வையில் அவர் கண்டிப்பையையும் ஒழுக்கத்தையும் பிரதிபலித்தார்.
நாட்கள் செல்ல செல்ல அவரது இலகிய மனதை அறிந்து கொண்டேன். அவரது அன்பை புரிந்து கொண்டேன். அவரிடம் பல விஷயங்களை கற்று தேர்ந்தேன். குறிப்பாக ராமகிருஷ்ண விவேகானந்தர் இயக்கம், ராமகிருஷ்ணா இயக்கத்தை பற்றியும் விவேகானந்தரின் கட்டளைகளுக்கு இணங்கி அவரது சீடர்கள் எப்படியெல்லாம் சோர்வின்றி உழைத்தார்கள் என்பதையும் தபஸ்யானந்தர் விளக்கினார். மனிதனுக்கு செய்யும் தொண்டே கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும் என்ற விவேகானந்தரின் கொள்கையை புரிந்து கொண்டேன். அன்பு மயமான விவேகானந்தரின் இதயம் துயரங்கள் அனுபவித்த மனித இனத்திற்காக எப்படி இரத்த கண்ணீர் வடித்தது என்பதை உணர்ந்து கொண்டேன். தபஸ்யானந்தா சுவாமி சிவானந்தரின் சீடராவார். சிவானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடர். சாரதா தேவி அம்மையாருக்கும் பல ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார். அம்மையாரால் பல முறை ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கிறார். சுவாமி தபஸ்யானந்தா என்னை பேராசிரியர் பாலகிருஷ்ண நாயருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பாலகிருஷ்ண நாயர் மனைவி குழந்தைகளுடன் இல்லறத்தில் ஈடுபட்டபடி வேதாந்தத்தின் உயர்நிலைகள் எய்தியவர். பல ஞாயிற்றுக்கிழமைகளில் களரி கற்றுக்கொள்வதற்காக சங்குமுகம் கடற்கரைக்கு செல்லும் வழியில் பேராசிரியர் பாலகிருஷ்ணனின் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நீதி கதைகளை மேற்கோள் காட்டி எளிமையான முறையில் வேதாந்தத்திற்கு விளக்கம் கூறுவதை கேட்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு சுவாமி தபஸ்யானந்தா சென்னை ராமகிருஷ்ணா மடத்திற்கு தலைவராக இருந்தபோது எனக்கு ராமகிருஷ்ணா மந்திரத்தை கற்றுக் கொடுத்து தீட்சையும் கொடுத்தருளினார். இதற்காக சுவாமி தபஸ்யானந்தாவிற்கு என்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன். இத்துடன் 11வது எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஹரி ஓம்.